தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பெரும் சோகம், இளம் தாயும் மகளும் பலி. வவுனியா முன்னணி உணவகங்களில் நடக்கும் சீர்கேடு. பாடசாலை மாணவியை தாக்கிய ஆசிரியர் அதிரடி கைது. வாகனம் மோதி பாடசாலை மாணவி உயிரிழப்பு. வெளியே செல்ல வேண்டாம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. திருமணமாகி 3 மாதத்தில் மணமகன் உயிரிழப்பு, மனைவியாடிய நாடகம் அம்பலம். கிரீன்லாந்தில் கனடாவின் புதிய நகர்வு, ட்ரம்ப் முயற்சிக்கு விழுந்த முட்டுக்கட்டை. தொடர்பான விரிவான செய்திகள். கண்டியில் மின்சாரம் தாக்கி தாயும் மகளும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கலஹா நவநிலைய கிரிபோகைன பகுதியில் இன்று காலை 10 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்கள் 46 வயதுடைய தாயும் 13 வயதுடைய மகளும் என போலீசார் தெரிவித்தனர். மரத்திலிருந்து கறிவேப்பிலை பறித்துக் கொண்டிருந்த போது அருந்து விழுந்த மின்சார கம்பியினூடாக மின்சாரம் பாய்ந்து இருவரும் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் ஹலஹா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய முன்னணி உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் மூடப்பட்டுள்ளன. அதன்படி கொரவபுதனை வீதியில் அமைந்துள்ள 2 உணவகங்கள், பழைய பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல சைவ உணவகம் மற்றும் வவுனியா சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவிற்கு அண்மையில் அமைந்துள்ள முன்னணி உணவகங்களும் மூடப்பட்டுள்ளன. குறித்த உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவை சுகாதார சீர்கேட்டுடன் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த உணவகங்களை நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் திருத்தப் பணிகளுக்காக எதிர்வரும் 14 நாட்களுக்கு மூடுமாறு சுகாதார பரிசோதகர்களால் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீதியோரமாக சென்று கொண்டிருந்த பாடசாலை மாணவி ஒருவர் லொரி மோதி இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தார். இந்த விபத்து எலப்பாத்த காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கானதோல இலுக்குதென்ன வீதியின் இலக்கம் 79 ரப்பர் தோட்டத்திற்கு அருகில் நேற்று நண்பகல் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த மாணவி அலக்கெட்டிய பிரதேசத்தை சேர்ந்த 11 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் காயமடைந்த மாணவி ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் சந்தேக நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் எலப்பாத்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தம் தொடர்பான முன்னெச்சரிக்கை மையம் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பான செம்மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணியளவில் விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கையானது இன்றிரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் ஆலோசனை வழங்கியுள்ளது. அந்த வகையில் பாதுகாப்பான கட்டடங்களுக்குள் அல்லது மூடிய அறைகளுக்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுவதுடன் மரங்களின் கீழ் நிற்பதை தவிர்க்கவும், நெல் வயல்கள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் திறந்த நீர்நிலைகள் போன்ற திறந்த வெளிகளில் இருப்பதை தவிர்க்கவும், இடிமுழக்கத்தின் போது கம்பி தொடர்புள்ள தொலைபேசிகள் மற்றும் மின் இணைப்பில் உள்ள மின் உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், அவசர உதவிகளுக்கு உங்கள் பிரதேச அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா நானூயாவில் தரம் 8 கல்வி கற்கும் பாடசாலை மாணவியை தாக்கிய ஆசிரியர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றிரவு குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட நானூயா நகரில் இயங்கும் பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவியை ஆசிரியர் தாக்கியதில் பாதிப்படைந்த மாணவி நானூயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த
இந்நிலையில் தாக்குதல் இடம்பெற்ற 2 நாட்களின் பின் நானூயா காவல்துறையினரால் குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த ஆசிரியரை இன்று சனிக்கிழமை நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிரீன்லாந்தில் புதிய தூதரகத்தை தொடங்க உள்ளதாக கனடா அரசு அறிவித்துள்ளது. இந்த முடிவு கிரீன்லாந்தை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வேண்டுமென்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கருத்துகளுக்கு எதிரான ஒரு முக்கிய அரசியல் சைகையாக பார்க்கப்படுகிறது. இந்த தூதரகம் கிரீன்லாந்தின் தலைநகரான நூக் நகரத்தில் அமைக்கப்படுகிறது. இதற்கான திட்டமிடல் கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக நடைபெற்று வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் கனடாவின் கவர்னர் ஜெனரல் மேரி சைமன் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்துடன் நீண்ட காலமாக நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயற்பட்டு வருகிறோம். ஒருவரின் அனுபவங்களை மற்றொருவருடன் பகிர்ந்து கொள்வது மிகவும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் திருமணமாகி 3 மாதத்தில் கணவனை மனைவி காதலனுடன் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீகங்கா நகர் பகுதியைச் சேர்ந்த ஆஷிஷ் MSc மற்றும் B.Ed படிப்புகளை முடித்திருந்தார். இவருக்கும் இவரது அத்தை மகளான அஞ்சலிக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு உறவினர்கள் முன்னிலையில் மிகவும் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. ஆசிஸின் குடும்பம் வசதியான நிலையில் இருந்ததால் இந்த திருமணம் இரு வீட்டாராலும் மனமுவந்து நடத்தப்பட்டது. கடந்த 50 ஆண்டுகளாக நெருக்கமான உறவில் இருந்த இந்த 2 குடும்பங்களுக்கும் இடையே ஏற்கனவே 3 திருமணங்கள் நடைபெற்றிருந்த நிலையில் ஆசிஸ் மற்றும் அஞ்சலி திருமணமும் சிறப்பான திருமணமாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஜனவரி 30ஆம் தேதியன்று இரவு ஆசிஸ் தனது மனைவி அஞ்சலியுடன் வழக்கமான நடைபயிற்சிக்கு சென்றார். அப்போது திட்டமிட்டபடி அஞ்சலி தனது பழைய காதலனான சஞ்சு மற்றும் அவரது நண்பர்களான ரோஹித், பாதல் ஆகியோரை அங்கு வரவழைத்தார். ஆசிஸை ஒரு வெறிச்சோடிய பகுதிக்கு அழைத்து சென்ற அஞ்சலி அங்கு பதுங்கியிருந்த காதலனுடன் சேர்ந்து கணவனை தாக்கினார். பின்னர் சஞ்சு மற்றும் அவரது நண்பர்கள் ஆசிஸின் கழுத்தை நெரித்து கொலை செய்தனர். இந்த கொலையை சாலை விபத்து போல சித்தரிக்க ஆசிஸின் உடலை சாலையில் போட்டுவிட்டு அஞ்சலி தானும் மயக்கமடைந்து விழுந்தது போலவும் தனது தங்க நகைகள் திருடு போனது போலவும் நாடகமாடினார். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் அஞ்சலியின் முன்னுக்கு பின் முரணான பதில்களால் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. திருமணத்திற்கு முன்பே கல்யாண நிகழ்ச்சிகளில் வேலை செய்யும் சஞ்சி என்பவருடன் அஞ்சலிக்கு காதல் இருந்ததும் கணவனை தீர்த்து கட்டிவிட்டு காதலனுடன் வாழ அவர் இந்த கொடூர சதி திட்டத்தை தீட்டியதும் அம்பலமாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மகனை பறிகொடுத்த ஆசிஸின் தந்தை மற்றும் அஞ்சலியின் சொந்த குடும்பத்தினரே கணவனை துடிதுடிக்க கொன்ற அஞ்சலிக்கு மரண தண்டனை மட்டுமே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.